இலங்கை முழுவதும் எதிர்வரும் சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை நிலவும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக இலங்கையின் தென் திசையில் தாளமுக பிரதேசம் நிலை கொண்டுள்ளது. இது எதிர்வரும் 30 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து தாளமுகமாக விருத்தியடையும் எனவும் இதன் தாக்கத்தின் காரணமாக அடுத்து வரும் சில தினங்களுக்கு நாடு முழுவதிலும் காற்று மற்றும் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் வளிமண்டலவியல் திணைக்களங்களினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால எதிர்வு கூறல்களை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கிழக்கு, மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பொலன்னறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்வதுடன் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் இன்று முதல் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர்.